ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் லைட் பேம்பரிங் பண்ணலாம். இந்த கேர்லி ஹேர் இருந்தால் தான் பிரச்சனை, இதெல்லாம் போய் மாட்டிக்கும். இப்போ நேற்று வந்து நான் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் போட்டு ஒரு பேக்காக வாஷ் பண்ணேன். ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து அது எதாவது கண்டிஷன் கொஞ்சம் பண்ணிக்கணும். க்ரீமு, கண்டிஷ்னர், ஜெல்லு எதுவுமே நான் போடலை. பிகாஸ் வந்து அந்த ஹெர்பல் மாஸ்கோட குட்னஸ் எல்லாம் இறங்கணும், அப்படி அந்த ஸ்மெல் ஒரு 2 நாளைக்கு இருக்கணும்ன்ட்டு. ஸோ வந்து நான் எதுவுமே போடலை. ஸோ இப்படி இருக்குது என் முடி. ஸோ டெக்ஸ்சர் எல்லாம் போய், ஸோ இந்த வின்டருக்கு நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாஸ்க்கு சொல்லலாம், ஒரு பேக்கு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வீகன் பீப்புளுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெல்டட் கீ, நம்ம நெய் இருக்கு இல்லையா, அதை நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்ல வார்ம் டு லியூக்வார்ம் டு டச்சபிள் ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கீயோட வாசம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை எசென்ஷியல் ஆயில்ஸ் ஏதாவது இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை தலை குளிக்கிறதுக்காக பிளான் பண்ணி அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஊறுறதுக்காக அப்ளை பண்ணுறேன். இது வின்டர்ஸில் எனக்கு கீ நரிஷ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். இது ஆயுர்வேதாவில் ஒன் ஆஃப் த மெயின் ஹைட்ரேட்டிங் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்ஜெட் வந்து ஒத்து வரல அப்படின்னா மெயினாக ஹேருக்கு, ஸ்கேல்ப்புக்கு மட்டும் போடலாம். இதோட ஷைன் வந்து அன்பீட்டபிள், அன்மேட்சபிள். நெய்யெல்லாம் போடுறீங்க, அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்காதீங்க. இது வந்து நான் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன்ல, ருத்ராட்சம் வந்து நான் எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து கண்டிஷன் பண்ணுவேன், நெய்யில் ஊற வச்சு அப்புறம் பாலில் ஊற வைப்பேன். அதில் இருந்த மிச்ச நெய்யை தான் நான் உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிலில் நல்லா ஊறுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் விட்டமின் டி, ஃபேட்டி கீ எல்லாமே ஒரு மேஜிக் பண்ணும்.